வணக்கம் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லெனாட்டிக் எஃப்எஃபோட 6th பார்ட் தான்டா. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ படிச்சிருக்கோங்க, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ வாங்க அப்படியே வீடியோ கலப்பலாம். நான் வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டை எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம டியாங் இருந்துட்டு அங்கே ஷர்ட்டை வந்துட்டு லைட்டாக அப் பண்ணிவிட்டு ஃபேன் அப் பண்ணுவான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே கரெக்டாக என்ட்ரன்ஸ் ஆவான். ஸோ அதில் தான்டா முடித்தேன். ஸோ இப்போ வாங்கடா அப்படியே வீடியோ கலப்பலாம். டியாங் சொல்லுங்கள் ஜேகே. இல்லை, போதும் க்ளீன் பண்ணது. ஸோ நான் மார்னிங் பார்த்துக்குறேன். ஓகே. ஜேகே, வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இல்லை வேணாம். ஓகே, அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அட்டையும் சொல்லுங்கள் ஜேகே. அது வந்து இன்றைக்கி ஒரு நைட் உங்கள் வீட்டில் நான் ஸ்டே பண்ணட்டா? ஏன்னா என்னோடய வீட்டில் இன்னும் க்ளீன் ஆகலைல்ல. ஸோ அதுக்காகத்தான். வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தாராளமா. நான் என்ன நினைக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க. தேங்க்ஸ் டியாங். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டியாங் பேசிவிட்டு, ஓகே நீங்கள் அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டியாங் தான் ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் டோர் லாக் பண்ணிட்டு அப்படி போயிடுறான். நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படிங்க நிற்கிறான். அவனுக்கு ஹார்ட் பீட்டில் ரொம்ப ரைஸ் ஆகுது அவன் பேசினதுக்கே. இது ஏன் இப்படி துடிக்குது? பா முடியல. நான் ஆக்சுவலாக அவன் மேலே கோமா தானே இருந்தேன். ஏன் அவனை பார்க்கும்போது மட்டும் எனக்கு அந்த கோபம்லாம் வரமாட்டேங்குது? நான் என்ன ஃபீலிங்கில் இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனால் இப்போது நான் இருக்கிற கண்டிஷனில் அதுவும் லவ் பண்ணலாமா? நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஜிகே. சொல்லுங்கள். என்ன பண்ணிகிட்டு இருக்கா? இல்லை, அவங்க இப்போ தான் வந்துட்டு போகிறான். என்னாச்சு? இல்லை, ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் போகிறான். அவனை அடிக்க ஒருக்கா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? புரியுது, நல்லாவே புரியுது. ஓகே, என்ன இருந்தாலும் வேகமாக இது பண்ணிவிட்டு இது பண்ண. இன்னொன்று, ஸோ நான் வந்துட்டு டியாங்கோட வீட்டில் தான் இன்றைக்கி நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஓகே தான், நல்ல விஷயந்தான். அதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுட்ருக்கு? இல்லை, உங்ககிட்ட கேட்டு தானே ஆகணும். ஸோ அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான். போ, நீ போய் ஸ்டே பண்ண. தேங்க்யூ. சரி போ. அவன் கூட மட்டும் ஸ்டே பண்ண விடாத. அவனை அவங்கிட்ட இருந்து தள்ளியே வை. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு 2 பேருமே இதை அப்படியே காலை கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் ஃபோன் பண்ணியிருப்பான் நம்ம ஜேகேக்கு. ஸோ பேசியிருப்பாங்களே, ஸோ ஆஃபீஸில் அவனுக்கு தான் இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இப்படி காலை கட் பண்ணிவிட்டு அவனோட திங்ஸ், அதுக்கப்புறம் அவனோட பில்லோஸ் அண்ட் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு ஸோ இப்போ டியாங்கோட வீட்டுக்கு தான் அப்படி வரான். ஸோ டியாங்கோட வீட்டுக்கு வெளியில் அப்படி நிறுத்தி வச்சு நின்றுட்டுருக்கான். அப்படி அதை ஹோல்ட் பண்ண மாதிரி இந்த சைடு நம்ம டியாங்னா என்ன சொன்னார், இன்னும் ஆளவே காணோம். நான் சொல்லிட்டு வந்து 1/2 an hourக்கு மேலே ஆகுது. என்ன பண்ணிகிட்ருக்கான்? சரி, எதுக்கும் போய் என்னென்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக அந்த டோரை அப்படி ஓப்பன் பண்ண வரான். ஸோ அந்த சைடு நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வரான். என்னாச்சு ஜேகே, என்ன இவ்வளோ நேரமா? இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஸோ அதை பேசிட்டு வரக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகே, சரி உள்ளுக்குள்ளே வாங்க. நான் கவுச்சில் படுத்துக்கிட்டா? எதுக்கு கவுச்சில் படுக்கிறீங்க? இல்லை, பெட்டில் உங்களுக்கு சேஃபாக இருக்காதுல்ல, அதுக்காக தான். அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெட்டில் அந்த கார்னரில் படுத்துக்கோங்க, நான் இந்த கார்னரில் படுத்துக்குவேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம யங்டன்னா நம்ம ஜேகேவோட ஃபேஸை நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணுறான். அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ ஜேகேயை பார்த்தா அப்படி குலைக்கிறான். ஏன் இவன் என்னை பார்த்து இப்படி குலைக்கிறான்? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நியூவாக இருக்கீங்கல்ல, ஸோ அதனால தான். ஓ அப்படியா? ஆமாம், இவன் பேர் யங்டன். ஓ அப்படியா? ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பில்லோவெல்லாம் அந்த பில்லோ அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் கொண்டுட்டுப்பான் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ளோர்லேயே வச்சுட்டு
இப்போ அப்படியே வந்துட்டு யங்டனை கூப்பிட்றான். இப்போ யங்டனும் அப்படியே ஜேகே கூப்பிட்ட உடனேவே அவன் வந்துடுறான். ஸோ டியாங்கே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா யங்டன் இது மாதிரி முன்னாடி பிஹேவ் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி பிஹேவ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போல்லாம் அது யாருக்கிட்டையும் பண்ணுறதில்ல. ஸோ டியாங்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்ருக்கான். யங்டன் வந்துட்டு அமைதியாக போயிட்டு அவன் கைக்குள்ளே உட்காந்துக்கிறான். ஸோ டியாங் பார்க்குறான். யங்டன், உனக்கு இவரை பிடிச்சிருக்கா? அப்படிங்கிற மாதிரி யங்டன் மண்டையாட்டுறான். சார் ஜேகே பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவன் வைன் வாய்ஸ்குள்ளே, எப்படி பிடிக்காமல் இருக்கும்? நான் வளர்த்தனவனாச்சு அப்படின்னு அவன் பேசுகிறான். ஸோ இந்த சைடு நம்ம யங்டன்னா அப்படியே ஜேகே நல்லா ஃபேஸை பார்க்குறான். பார்த்துட்டு அவனை போய் அப்படி லிக் பண்ணுறான். ஸோ நம்ம டியாங்க்கு இது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம டியாங்குன்னா அப்படியே கிட்ட வரான். ஜேகே கிட்ட வந்து அப்படி நீல் டவுன் போட்டு அப்படியே யங்டனை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போது எனக்கு இவரை பிடிச்சிருக்கா? அச்சோ, என் செல்ல குட்டிக்கு இப்போ பிடிச்சிருக்கா இவரை? அப்பா என்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். ஸோ ஜேகே இதை பார்க்குறான். இல்லை, நான் அப்படி மீன் பண்ணலை, நான் நார்மலாக சொன்னேன். ஸோ என்னோடய கேரக்டரும் இவனோட கேரக்டரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே யங்டன் தூங்கலாமா? அவங்க நான் போய் படுக்கட்டா? மார்னிங்லேருந்து ஆஃபீஸில் ஒர்க். ஸோ யா ஷூர். டயர்டாக இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் போய் படுங்க. ஓகே டயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே தான் அவன் பில்லோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறான். ஸோ பெட்ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவன் அந்த செவுத்தை ஒட்டின மாதிரி கார்னரில் போயிட்டு அவன் பில்லோவெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அமைதியாக படுத்துக்கிறான். இப்போ நம்ம யங்டன்னா அப்படியே வேக வேகமாக ரூமுக்கு ஓடி வரான். ஓடி வந்து ஜேகே மேலே அப்படியே பாஞ்சிட்டு அப்படியே உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம டியாங் தான் அவன் கிச்சனில் போயிட்டு மில்க்கு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அவள் அப்படியே வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜேகேக்கு சரிக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். சரி, நம்ம டியாங் வந்துட்டு பார்க்குறான் எங்கே யங்டனை காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் அப்படியே கூப்பிட்டே வரான். யங்டன் எங்கே இருக்க? யங்டன், ஓ இங்கே தான் இருக்கியா? பரவாயில்லையே, வந்த கொஞ்ச நேரத்துலேயும் நல்லா செட் ஆகிட்ட போல் அவர்கிட்ட. ஆமாம் டியாங், நல்லா விளாட்றாள் என்கிட்ட. நல்லா தான் விளாட்றான். ஓகே ஜேகே, இந்தாங்க மில்க்கு. ஓ தேங்க்யூ. யங்டன் சரி வா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் தூங்கட்டும். இப்போ ஜேகே தான் அப்படியே குடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கேட்குறான். ஆமாம், நீ இங்கே படுக்கிற? இல்லை, நான் கவுச்சில் படுத்துக்கிறேன். நான் இதுக்காக தான் சொன்னேன், உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் கவுச்சில் படுக்கிறேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லாட்டி அவங்க எனக்கு அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வேக வேகமாக எந்திரிக்கிறான். பட் அவங்க இருந்துட்டு இல்லை நீங்கள் படுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் சேஃப் ஆகாது, நான் ஹாலில் படுத்துக்கிறேன். ஐயோ இல்லைங்க, ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அவனை ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ நான் இங்கே படுத்துக்கிறேன் ஓகேங்களா, யங்டன் நடுவில் படுத்துக்குவான். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டியாங் வந்துட்டு அப்படி படுக்கிறான். ஸோ அவனும் படுத்துக்கிற அந்த சைடு அவன் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நம்மளோட ஜேகே தான், அவனுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நேரமாக. அப்படியே நைட்டு ஒரு 12 o'clock பக்கம் ஆகுது. இப்போ 2 பேத்துக்குமே தூக்கம் இல்லை. டியாங்க்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது முடிக்கும் யாருக்கூடயும் அந்தளவுக்கு படுத்திருக்க மாட்டான்ல. ஸோ நைட்டு இப்போ ஜேகே வந்து இருக்கவும் ஸோ டியாங்கு வந்துட்டு தூங்கவே இல்லை, அவனும் முடிச்சு தான் படுத்திருக்கான். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது நம்ம டியாங்க்கு. ஸோ டியாங்க்கு ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா அவனோட க்ரஷ் இல்லையா, ஸோ அவனோட க்ரஷ் அவங்க கூட படுக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் ஜேகேட்ட ஒரு நார்மலாக தான் பேசியிருப்பான். ஸோ அவனுக்கு டைம் ஆக ஸோ ஜேகே பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஜேகேக்கும் அப்படி தான், ஸோ நைட் வர ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அவனுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த சைட் திரும்பி படுத்துருப்பான், நம்ம டியாங் இந்த சைட் திரும்பி படுத்துருப்பான். ஓகே தூங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த சைட் டியாங் கரெக்டாக திரும்புகிறான். அதே மாதிரி தான் தூங்கிட்டானா, 12 o'clock ஆச்சு, தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் இங்கே அப்படியே திரும்புகிறான். ஸோ 2 பேருமே கரெக்டாக அடடையத்தில் திரும்பவும் 2 பேருக்குமே அப்படியே ஐ கான்டாக்ட் ஆகுது. அப்போ இவன் தூங்கலையா? இவர் தூங்கலையா? நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லை நீ? அது வந்து புது இடனால எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாட்டேது. எனக்கும் தான் இந்த மாதிரி
நைட் யார் கூடயும் ஸ்டே பண்ணதில்ல. ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அப்படி 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ என் 2 பேத்துக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ 2 பேருமே அப்படியே க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ டேங் வந்துட்டு நைட் வந்துட்டு மிட் நைட் தானே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் 2 பேர்த்தோட ஃபேஸ் தெரியும். அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு கிளியராக தெரிய மாட்டாங்க. ஸோ இப்படி 2 பேர் இப்படி கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஜேகேவும் டேங்கும் ரொம்ப க்ளோஸில் வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு தான் 2 பேத்துக்குமே இப்போ கேப்பு. ஸோ இப்போ அப்படியே ஜேகே இருந்துட்டு மெதுவாக வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம டேங் வந்து அப்படி ரொம்ப மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. இப்போது அப்படி தான் 2 பேருமே அவங்க 2 பேர்த்தோட பாடியில் ஓகே கையை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ 2 பேரும் ஐ கான்டாக்டில் தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் வச்சுட்டு இப்போ அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே டயத்தில் ப்ரெஸ் பண்ணவும் ஒரு வாய்ஸு பா அப்படின்னு 2 பேருமே அவ்வளோதான் தரைச்சடிச்சு 2 சைடு படுத்துக்கிறாங்க. நம்ம ஜேகே அப்படியே வந்துட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி படுத்துக்கிறான். சரி நம்ம டேங்கும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி படுத்துக்கிறான். நம்ம யங்டன் தான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு 2 பேத்தையும் மாற்றி பார்த்துட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு கீழே ஒரு மேட் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போய் படுத்துக்கிறான். ஜேகே இருந்துட்டு என்னடா நடுவில் படுத்த யாரோ உங்களை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ யங்டன் தான் அப்படியே அவன் போய் மேட்டில் படுத்துருக்கான். அதை ஜேகே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்படியே சிரிச்சுட்டே அவன் அப்படியே படுத்துக்கிறான். நம்ம டேங்கும் அவனுக்கு நர்வஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ யங்டன் தேடிக்கிட்டு இருக்கான் பின்னாடி கை வச்சு. ஸோ யங்டனை காணோம் ஐயோ இங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி அவன் தடவிக்கிட்டே இருக்கான். கடைசியில் பார்த்தா ஜேகேவோட பேக்லேயே கை வச்சிட்றான். ஜேகே வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறான் என்னடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி அக்கோட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டேங் இருந்துட்டு எங்கே போனான் யங்டன் எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா அங்கே யங்டனே இல்லைன்ட்டு அங்கே தெரிஞ்சு வரவும் அவள் அப்படியே கீழே பார்க்குறான். யங்டன் வந்துட்டு மேட்டில் படுத்துருக்கான். இங்கே இருக்க தேவையில்லாமல் ஒரு பேக்லாம் போய் கை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் அப்படியே திரும்பி படுத்துருக்கான். இப்போ நம்ம ஜேகே தான் என்ன பேக்லலாம் கை வைக்கிறான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே தான் அப்படியே கண்ணை மூட்டு அப்படி படுத்துடுறாங்க. ஸோ இப்படியே தான் போகுது. ஒரு 2 o'clock 3 o'clock பக்கம் தான் 2 பேருமே தூங்குறாங்க. இப்போ அப்படியே தான் மார்னிங் ஆகுது. ஸோ ஜேகே இருந்துட்டு அவன் அப்படியே பறக்க எந்திரிச்சிட்டு அப்படியே ஓடிடுறான் ரூமுக்கு அவங்க வீட்டுக்கே. ஸோ டாங் இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறான். ஸோ ஜேகே போய் பார்க்குறான் சைடில் திரும்பி. ஜேகே இல்லைங்கவும் அவனுக்கு அப்போ தான் ப்ரீத்திங்கே வருது. ஸோ அவன் வாட்டுக்கு எந்திரிச்சிட்டு போயிட்டு அவனோட மார்னிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படியே வந்துட்டு கதவை அன்லாக்கில் தானே இருக்கும். ஸோ அதனால் அப்படியே திறந்துட்டு வந்து டேங்க்கு காஃபி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேங் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டிங்களா சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல். இல்லை டேங் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிரும்ல ஸோ அதனால தான் வந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 2 daysல வந்துடும். ஸோ மம்மி வந்துட்டு நான் பேசிட்டேன் அவங்கக்கிட்ட. ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு ஒரு 2 weeks பக்கம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சொல்லிட்டு போய் ஒரு கதை வந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே டேங் இல்லை நீ ஃபீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சரி ஓகேன்னு சொல்லிட்டு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண வந்துட்டேன். உனக்கு ஓகே தானே ஒரு 2 weeks தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸையும் நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகவே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீ ஒன்றும் கூட ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் டேங் கிட்ட வரான். ஸோ டேங் இருந்துட்டு அவன் என்ன இன்டென்ஷனோட அவன் கிட்ட வரான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு இப்போ டேங் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை சொரிஞ்சிட்டு அவன் அப்படியே வந்துட்டு வந்துடுறான். ஸோ வந்துட்டு அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பர்சனுக்கு தான் சுத்தமாக இது பண்ண பிடிக்கல. என்ன இவ்வளோ தூரம் விலகி போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது. எப்படியும் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே இவன் கூட எப்படி நைட் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ ஓகே இப்போதைக்கு வேணாம் ஸோ என்கேஜ்மெண்ட் கூட முடிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோட்டத்துக்கு வந்துடுறான். ஸோ நம்ம டேங் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்கான். போகலாமா ஓகே டேங் போகலாம் அப்படிங்கிறான். சரி யங்டனுக்கு சுத்தமாக பிடிக்கலாம் வந்ததே அவனே முறைச்சி பார்த்துட்ருக்கான் யங்டனு. இவனுக்கும் யங்டனை சுத்தமாக பிடிக்கல. இவன் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகே தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரன் ஆகுறான். டேங் இருக்கியா டேங் இருக்கேன் ஜேகே வாங்க உள்ளுக்குள்ள. இது யார்? இவர் தான் மிஸ்டர். ஹாய் ஜேகே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓ உங்கள் 2 பேத்துக்கும் முன்னாடி தெரியுமா? ஓ எப்படி தெரியாமல்?
எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு இவர். இல்லை இல்லை மிஸ்டர் பாக் போகம் அப்படிங்கிறான். சரி நம்ம போகம் தான். ஆமாம் ஜிகே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணது. ஸோ இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, அவங்க 2 பேத்துக்கும் முன்னாடி தெரியுமா? சரி ஓகே ஃபைன். ஜேகே ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறான். சரி நம்ம ஜேகே தான். ஓகேடா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சரி போகும்னா அவங்க நீ ஆஃபீஸ்க்கு என் கூட தானே வரணும். அது வந்து இல்லை இவர் எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் தானே, ஸோ அதனால தான். இல்லைடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை நான் ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். ஏன்னா கண்டவங்களை நம்பி உன்னை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகம் தான் ஒரு மாதிரி பேசுகிறான். நம்ம ஜேகே இருந்துட்டு யார் கண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். கேங்கத்தை பார்த்துட்டு ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இப்போ என்ன பிரச்சனை? ஃபைன் ஜேகே, நீங்களும் என்னை கூப்பிட்டு போக வேணாம். அண்ட் நீங்களும் என்னை கூப்பிட்டு போக வேணாம். டாங்க அது வந்து நான் சொல்கிறேன் வேணாம். 2 பேருமே என்னை கூப்பிட்டு போக வேணாம். எனக்கு கால் இருக்குது, நான் நடந்து போய்க்குவேன். ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் தான் அவள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். சைட் போகமும் நம்ம ஜேகேவும் தான் 2 பேரும் அப்படியே அவங்கள 2 பேர்த்தையும் பார்த்துட்டு முறைச்சிக்கிறாங்க. முறைச்சிட்டு எல்லாம் உன்னால் வந்தது, யார் சொன்னான், இல்லை உன்னால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்க வராங்க. இப்போ டியாங் தான் அவன் கதவை டப்புன்னு சத்திட்டு போயிடுறான். இவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு டியாங் 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 நீ எதுக்கு டியாங் சொல்கிற? ஆமாம் நீ எதுக்கு டியாங் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. பட் அவங்க தான் அப்படியே லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு அவன் வேகமாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அவன் லிஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகே தான் வேக வேகமாக வந்து அப்படி கையை வைக்க பார்க்குறான். அதுக்குள்ளே டக்குன்னு லிஃப்ட்டை க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே போகிறாங்க. ஸோ ஜேகேவும் நம்ம போகமும் தான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க லிஃப்ட்டுக்கு வருமான்னு சொல்லிட்டு. இப்போ டியாங் தான் அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டான் வாட்டுக்கு. அவனோட மோட்டார் சைக்கிள் இருக்கும், ஸோ அதை எடுத்துக்கிறான். 2 பேருமே நம்ப முடியாது, நம்ம காலில் போனால் போதும். மை காட் டைம் வேறு ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்துடுறான். சரி நம்ம ஜேகே தான் பறக்க வரான். ஓப்பன் ஆயிடுச்சு. நான் தான் உன்னை உண்டா சொன்னான். நீ போடா. இங்கே போய் கொட்டு போய்த்தாத, அவன் ஆல்ரெடி கிளம்பிடுவான் நேரத்துக்கு. நீ கொட்டு போய்த்தாத, ஒழுங்காக நீ போறியா? ஆமாம் நீ யார் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதான் நானும் கேட்குறேன். ஒத்தா நீ யாரா அவனுக்கு? இங்கே பாரு, சண்டை போடுறதுக்குலாம் அங்கே டைம் இல்லை போகம், நான் போயே ஆகணும். ஓகேவா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். அவன் அப்படியே போகிறத பார்த்துட்டு போகமும் வேகமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறான். 2 பேர் லிஃப்ட்லேயே அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுது. ஸோ 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. டங் இருக்கியா? அவனை தொன்னியாக விடக்கூடாதுன்னு. ஐயோ விரும்ப மாட்டே உன்னையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அப்படி திட்டிக்கிட்டு இருக்கான். போகமென்ட்டு எல்லாம் உன்னால் வந்து நீ கதவை திறக்காம இருந்தீங்கன்னா நான் யாரும் கூப்பிட்டு போயிருப்பேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் ஜேகே இருந்துட்டு அவன் கார் எடுத்துக்கிறான். போகமோ அவனோட கார் எடுத்துகிட்டு வேகமாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறாங்க டியாங் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் கட்டில் தான் போயிட்டுருக்கான். ஸோ 2 பேருமே வேகமாக கார் எடுத்துகிட்டு அப்படியே 2 பேருமே வராங்க. ஸோ நம்ம டியாங் தான் வாட்டுக்கு ஹாயாக அப்படியே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு அவன் வாட்டுக்கு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்கான் சைக்கிளை. ஸோ இவங்க 2 பேரும் தான் அப்படியே கார்லேருந்தே பார்த்து முறைச்சிட்டு 2 பேருமே அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ டியாங்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவனுக்கு ஏதோ அந்த ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்காங்க. எல்லாம் இவனால் வந்தது. வராமல் வந்துன்னு வச்சுக்கோங்க, நான் வாட்டுக்கு டார்லிங் கூப்பிட்டு போயிருப்பேன். நல்லா வந்துட்டான். அதே டைலாக தான் நம்ம ஜிகேவும் சொல்கிறான். நல்லா வந்துச்சு, இவனை எவன் வர சொன்னது, கட்டு பேத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அப்படி தான் முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போது டியாங்கும் ஆஃபீஸை ரீச் பண்ணிடுறான். ஸோ ரீச் பண்ண உடனே அவன் வாட்டுக்கு அவன் மோட்டார் சைக்கிளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ வேகமாக ஜேகேயும் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு வேகமாக ஆஃபீஸ்குள்ளே வரான். போகமுக்கு உள்ளுக்குள்ளே அலௌடு இல்லை. ஸோ அவன் வந்துட்டு காரை பார்க் பண்ணிகிட்டு இருக்கான். பார்க் பண்ணிவிட்டு ஓகே மேனேஜ்மெண்ட்டை கேட்டுட்டு டியாங்கிட்ட பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ உள்ளுக்குள்ளே வரான். பட் செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டு கேட்டுட்ருக்கான். இல்லை நான் பேசிட்டு போயிடுவேன் சார், ஆஃப்டர்நூன் மேலே தான் அலௌடு. ஸோ இப்போ மார்னிங் தான் நாங்கள் யாரும் அலோட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் அடிக்கொருக்கா வர்றது வேறு எங்களுக்கு சேஃபாக படல. ஸோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி போகம்னா
இல்லை இல்லை நான் 2 வார்த்தை தான் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ போகம் வந்துட்டு இதுக்கு மேலே பேசினா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி ஐடி கார்டு இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து காமிக்கிறான். ஸோ அவங்க வந்துட்டு ஓகே சார், நீங்கள் இவ்வளோ இதில் இருக்கனால ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் பார்த்துட்டு வேகமாக வந்துடுங்க. ஸோ இதுக்கு மேலே நான் உங்களை உள்ளுக்குள்ளே விடுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்க. புரியுது, நான் போனவனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகம் ஓடுறான். ஸோ டியாங் இருந்துட்டு அவனோட சீட்டுக்கு போயிடுறான். ஹாய் வங்கி. என்ன டயாங் இவ்வளோ இதாக வந்துட்டுருக்க? ஐயோ ஏன் கேட்குற நீ வேற. அது என்ன தெரியுமாச்சு, இந்த ஜேகே இருக்கார்ல, அவர் என் வீட்டு பக்கத்துலேயே குடி வந்துட்டார். என்னது, என்னடா சொல்கிற? ஜேகே நம்ம மேனேஜரா? ஆமாண்டா, அவர் தான். ஓ, அவர் நேம் ஜேகேவா? ஓகே ஓகே, ஆமாண்டா. இன்னொன்று என்னன்னா, போகம் இன்றைக்கி காலையில் வந்துட்டான். யார் அந்த போகம்? டேய், காம் எபிசோட்ஸோடா. என்னது காம் எபிசோட்ஸ் தான் போகுமா? இதெல்லாம் என்ன என்கிட்ட முன்னாடி சொல்ல? நீ என்கிட்ட கேட்கவே இல்லை. ஓ, அப்போ நம்ம மேனேஜர் நேம் தான் ஜேகே, ஐ மீன் ஜான் ஜங்குக், கரெக்டா? அப்புறம் காம பிசாஸோட பேர் தான் போகம், பார்க் போகம், கரெக்டா? கரெக்ட். ஆமாம். ஏய், நான் சொல்ல வந்து மறந்துடுவேன், இல்லைடா. சொல். இன்றைக்கி 2 பேரும் என்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அலப்பறை பண்ணிட்டுருந்தாங்க, தெரியுமா உனக்கு? என்னது, ஆஃபீஸ் ஒன்று கூப்பிட்டு போகிற அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்களா? ஆமாண்டா, நீ வேற. ஒரு சைடு ஜேகே நான் கூப்பிட்டு போகிறேங்கண்ணா, இன்னொரு சைடு இவன் என்னை கூப்பிட்டு போகிறேங்களா. அவன் வேறு சும்மா இல்லாமல் வாயை விட்டுட்டான். ஜேகே அடிக்க போயிட்டாரு. 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்திட்டு வேக வேகமாக நான் வாட்டுக்கு லிஃப்ட்டில் இறங்கி வந்துட்டேன். ஆமாம், உனக்கு தான் ஆஃபீஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படா வந்த? இருக்கவே இருக்குது நம்மளோட 2 கால் சக்கரம். 2 கால் சக்கரமா? அதான்டா சைக்கிளு. ஓ, அதை ஓட்டே வந்துட்டியா? ஆமாண்டா. இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே வந்தேன். இவங்க கூடலாம் இன்னொரு டைம் வரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் பேசிகிட்டு இருக்கான். சைடு நம்ம ஜேகே தான் அறக்க பறக்க வந்துக்கிட்டு இருக்கான். வந்துட்டு அவன் கேபினில் போய் உட்காரலான்னு பார்க்குறான். சார் உங்களுக்கு ரூம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். இங்கெல்லாம் உட்காரக்கூடாது சார், நீங்கள் அங்கே தான் போய் இது பண்ணணும். சார், நீ இதை சொல்லியிருந்தேன்ல? ஆமாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார், நீங்கள் அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. என்னோடய திங்ஸ் சார் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் போகிறது மட்டும்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே போகும்போது நம்ம டியாங்கே பார்த்துட்டு போகிறான். டியாங்கும் பார்த்துட்டு அவன் எதுவுமே அவ்வளோக்கா கண்டுக்கலை, விட்டுறான். நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே உட்காந்து தான் இன்றைக்கி இந்த டே ஃபுல்லாக நம்ம டியாங்கை பார்த்துருப்பான், அந்த ஹாஃப் டே. இப்போ டியாங் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டியாங்கை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அவனோட சீட்டில் இருந்தால் ஆக்சுவலாக அப்போசிட்டாக இருக்கும் அவனோட ரூம். ஸோ அந்த கேஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த கிளாஸுக்கு அதுக்கும் கிளியராக டியாங் தெரிய மாட்டான்ல. ஸோ அவன் அப்படி ஃபீலிங்லேயே இருக்கான். இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகம் நான் அப்படி வேக வேகமாக வரான். ஸோ நம்ம ஜேகே இருந்து அந்த கதை ஓப்பன் பண்ணுவான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம போகம் வரான். ஓகேடா, சரி ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. ஸோ அதை என்னால் கண்டென்ட்டே யோசிக்க முடியல. அடிக்கொருக்கா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சீரியஸாக ரெக்கார்டிங்கு டைம் இல்லை. ப்ளஸ் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல இந்த வீக்காக. ஸோ அதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ ரெக்கார்ட் பண்ணதை நான் பின்னாடியை மட்டும் இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னொருத்தர் ரெடி பண்ணிட்டேன். பட் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சீரியஸே இப்போ அதான் எனக்கு பிரச்சனை. அப்லோட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் இப்போ எனக்கு டைமிங் இல்லைடா. ஸோ அவ்வளோதான். இதிலே தெரியும் இப்போ நான் பேசுகிற வாய்ஸுக்கும் நான் அப்போ பேசின வாய்ஸுக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் என்கிட்ட ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதை மட்டும் போடுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கும் இந்த லுனாட்டிக் எஃப்எஃப்பை நான் கொஞ்சம் ப்ரீத்தியெல்லாம் கொண்டு போகிறேன். இந்த எஃப்எஃப்பில் வந்துட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஏன்னா யார் மேனேஜர்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி இதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை நான் இப்போ கிளியரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு மேனேஜர், அதாவது டியாங்கோட மேனேஜர். ஸோ இப்போ ஒரு குரூப் ஆஃப் பேட்ச் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக ஒரு மேனேஜர் இருப்பாங்கல்ல. ஸோ எப்படி சொல்கிறது, சிஇஓக்கு அடுத்த பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி
ஸோ இப்போ இந்த தான் நம்ம ஜேகேயோட பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் யார் அப்படின்னா நம்ம பாக் போகம் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு காம பிசாசுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கேன்ல, ஸோ அவர் தான் பாக் போகம். ஸோ இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஓகே, ஏன்னா இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். ஸோ எஃப்எஃப் எண்டிங் இல்லை எஃப்எஃப்க்கு ஒரு 2 பார்ட்டுக்கு முன்னாடி தான் நான் சொல்வேன் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மேபி என்னோடய தாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, நான் முன்னாடி சொல்லிடுவேன். ஸோ இப்போ கிளியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு டவுட்டு. ஸோ இனி சொல்லும்போது அவங்களோட அந்த நேம்லேயே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பாக் போகம்னா பாக் போகம், இல்லாட்டி ஜான் ஜங்குக். ஸோ ஜேகே இவங்களோட இதிலே சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு கிளியரிஃபிகேஷன் ஆயிடுச்சா? ஓகேவா? இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், லோகோ யார் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரில. ஸோ லோகோ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு பாட்டு வரும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த லோகோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த லோகோ தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த லோகோ தான் இந்த எஃப்எஃபோட ஒரு மெயின் பார்ட் மாதிரி. அதுதான் இன்னும் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகேடா, போதும் எக்ஸ்ப்ளனேஷன் நினைக்கிறேன். ஓகே, கட் பண்ணிக்கிறேன். பாய் கேண்டீஸ் அண்ட் பாய் எவ்ரி ஒன். பாய் டாடா. டாடா, பாய் பாய்.